ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தாரிகாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, டபுள் பீன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் தாரிகாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிடுங்க. முதல்ல 2 கப் அளவுக்கு ரைஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. சும்மா கழுவி தான் வச்சுருக்கேன், ஊரெல்லாம் வைக்கலை. 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், 4 தக்காளி, டபுள் பீன்ஸ் ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சுருங்க. நான் ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன். இதில் 2 ப்ரௌன் கலரும் உண்டு. நான் ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். நெய் வச்சுருக்கேன், எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை, கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள், உப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பிங்க் கலரில் வந்துடுச்சு. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போடுறேன். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி போடுறேன். உப்பு போட்டுக்கிறேன் லைட்டாக. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்குது. கொஞ்சம் பச்சை வடையும் போயிடுச்சு. இந்த டைமில் நான் எடுத்து வச்சிருந்த டபுள் பீன்ஸ் போட்டுக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுத்து ரைஸ் போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட. இப்போ நான் இதில் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப்பு ரைஸ்க்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு மூடி வச்சு 5 விசில் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். ரைஸ் நல்லா வெந்திருக்குது. நம்மளோட டபுள் பீன்ஸுமே நல்லா வெந்துடுச்சு. சூப்பரான டபுள் பீன்ஸ் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். காம்பினேஷனுக்கு ரைத்தா வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.